வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்? விஜயோட பதவியேற்பு விழா. வெறும் பதவியேற்பு விழாவா அப்படின்னு சொன்னால் இல்லை. பதவியேற்ற அந்த மேடையிலேயே மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் ஷார்ப்பாக 2 ஆப்பு செஞ்சு சொருவிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறார். சென்ற முறை ஸ்டாலினும் ஒரு முதல் கையெழுத்து போட்டார், இவரும் ஒரு முதல் கையெழுத்து போட்டார். அந்த கையெழுத்துக்குள்ளேயே 2 ஆப்பு வச்சு சுருகியிருக்காருன்ற விஷயம் பார்க்கணும். இன்னைக்கு தேதிக்கு அரசியல் சூழல் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் விரிவாக பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் ஃபேன் மீட் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை நம்மளுடைய சந்திப்பை ஃபேன் மீட் என்று கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் ஃபேன்லாம் கிடையாது, நீங்களாம் என்னுடைய வாசகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நடத்துவோம். வரக்கூடிய 23 மே மாதம் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நாம் சந்திக்கலாம். இது நடக்க போகிற இடம் விஜிபி பீச் ரிசார்ட்டு. தோழர் அமுதாவை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணுங்கள். முன்பதிவு கட்டணம் மற்ற விவரங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை சந்திக்கலாம். உணவு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் அங்கேயே செய்யப்படும். இன்றைய முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா 50 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் கொசகசன்னு கூட்டமாயிடும். உங்களை யாராலையும் என்னோட தனிப்பட்ட முறையில் பேச முடியாது. அதிகபட்சமே 50 நபர்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தோழர் அமுதாவை 7538877064 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு இன்றைக்கே முன்பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா இடம் முடிஞ்சிடும். ஸோ ஏமாற்றத்தை தவிர்க்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் அந்த நாகரிக அரசியலை விடுவதாக இல்லை. நாங்கள் விஜய் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் ஒரு 6 மாதம் பார்ப்போம், அதன் பிறகு அவர்கள் குற்றம் குறைகளை நாங்கள் விளக்குவோம், வெளியே சொல்லுவோம், அது வரை ஒன்றும் செய்யப்படுறதில்லை, நாங்கள் ஒரு 6 மாதம் அவருக்கு டைம் கொடுக்குறோம், ஒரு நிதானமாக முதல்ல கற்றுக்கிட்டு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ செய்யட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் முதலமைச்சர், மூத்த அரசியல்வாதி, திமுகவின் தலைவர், அவருக்கு பல பொறுப்புகள் இருப்பதால் அவர் அதை எடுத்த உடனே எல்லாத்தையும் பேச முடியாது. ஆனால் நாம் அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. நாம் மக்களுக்காக உடனடியாக என்னெல்லாம் தவறுகள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த எடுத்த எடுப்புலேயே நம்ம பேசிட வேண்டியதுதான். முதல் நாளே 2 ஆப்பு சுருவினாருன்னு சொல்கிறீங்களே, என்னெல்லாம் அந்த ஆப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கையெழுத்து போடுவதற்கு முன்பு ஒரு ஆப்பு, கையெழுத்து போட்டதன் மூலமாக ஒரு ஆப்பு, 2 விதமாக சொல்லியிருக்கார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், சரி, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து போட்டது எதுக்கு? மக்கள் விடியல் பயணத்துக்காக கையெழுத்து போட்டார். அடுத்ததாக என்ன செஞ்சார்? அந்த கொரோனா காலத்துக்கு நிவாரண நிதியாக 4000 ரூபாய் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கையெழுத்தை போட்டார். 3வது கையெழுத்து லாக்டவுன் கையெழுத்து போட்டார். இங்கே என்ன நடந்திருக்கு? கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே ஆப்புன்னீங்களே, என்ன ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் தொடங்கியதே எதை வைத்து? வந்தே மாதரம், அதன் பிறகு தேசிய கீதம், அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. சரியா? இந்த வந்தே மாதரம் பாடுறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எப்போ பாரு வந்தே மாதரம்னு இருக்கீங்களா அப்படின்றீங்களா? வந்தே மாதரம் பாடுவதில் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த வந்தே மாதரத்தில் தான் என்ன சொல்லப்படுகிறது? இந்திய தேசம்னு கூட சொல்லலை. அவங்க சொன்னது வங்க தேசத்துக்காக எழுதப்பட்ட பாடல். அது வங்க தேசத்தை புகழ்ந்து பாடிய ஒரு பாடல், வங்காளத்தை புகழ்ந்து பாடிய பாடல். அதை இந்தியா பூரா ஏன் பாடணும்னு சொல்றாங்க இந்த சங்கிங்க அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஏனென்றால் வங்க தேசத்தை காளிக்கு ஒப்பாக அடையாளம் காட்டி எழுதப்பட்ட அந்த பாடல். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அர்த்தமே புரியாம வங்கதேசமே ஒரு காளியின் தேசம் அப்படின்னு அவங்க பாடின பாட்டை எடுத்து அது வந்தே மாதரம் அது இந்தியாவே சொல்லுது, இந்தியாவே காளியின் அம்சம் அப்படின்னு சொல்லுதுன்னு அவங்க ஒரு உருட்டு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சங்கிகிட்ட ஒரிஜினலாக எந்த சரக்கும் கிடையாது. சரியா? அப்போ இந்த இடத்துல சரி, அப்போ இருந்தால் என்ன சார், தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடிட்டாங்களே அப்படின்னு. தமிழ்தாய் வாழ்த்து எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதோ, எப்போது அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு எல்லா கூட்டங்களிலும் பாடணும்னு அறிவிக்கப்பட்டதோ, அன்னையிலிருந்து எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடுவது அப்படின்னு ஒரு மரபு இருந்தது முதல்ல. அந்த மரபை சிலர் மீறுகிறார்கள்
அது வந்து என்ன நடந்தது, விஜயேந்திரன் வந்து என்ன பண்ணாரு, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது உட்கார்ந்துருந்தார். அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் என்ன சட்டம் கொண்டு வந்தார், இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு அதை ஒரு ஜிஓவாவே பாஸ் பண்ணார். சரியா? அது வந்து அரசு சட்டத்தை மதிக்காத ஒரு விஷயமாக மாறிடும், தண்டனைக்குரியது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாச்சு. தமிழ்தாய் வாழ்த்து தான் நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் பாடப்பட வேண்டும்ன்றது சட்டமே தமிழ்நாட்டில் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் சட்டம் இல்லாமல் இல்லை, சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியும் தமிழ்தாய் வாழ்த்தை பாடிதான் தொடங்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் வேண்டுமென்றே தமிழ்தாய் வாழ்த்தை கொண்டு போய் 3வது இடத்துல வைக்கிறாங்க பாருங்க. அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்த கட்டமாக நான் சொன்னது போல அவர்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வருவார்கள் அப்படின்னு. சார், ஆஃப்டர் ஆல் ஒரு பாட்டு தானே சார் அப்படின்லாம் பேசக்கூடாது. சரியா? இது வந்து நமது அடையாளம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எது தன்னுடைய அடையாளம்னு புரிஞ்சுக்காம, நான் கிறிஸ்தவர், எனக்கு பைபிள் தான் என்னுடைய அடையாளம், நான் இஸ்லாமியர், எனக்கு குரான் தான் எனக்கு அடையாளம், நான் இந்து, எனக்கு பகவத்கீதை தான் அடையாளம் அப்படின்லாம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் அடையாளம்னு நம்பிக்கிறாங்க. அதுக்காக சண்டை போடுறாங்க, வன்முறையில் இறங்குறாங்க, ஒருத்தர் வெட்டுறாங்க. நான் வந்து பைபிள் தான் முக்கியம்னு சொல்கிறேன், நீ ஒத்துக்க மாட்டியான்னு அவனை போய் அடிப்பேன்றாங்க. நான் பகவத்கீதை தான் முக்கியம்னு சொல்கிறேன், ஒத்துக்க மாட்டியான்னு போய் அடிக்கிறாங்க. நான் குரான் தான் முக்கியம்னு சொல்கிறேன், நீ ஒத்துக்க மாட்டியான்னு போய் அடிக்கிறாங்க. ஆனால் அவையெல்லாம் நீங்கள் பிறந்த பிறகு உங்களுக்கு வந்த அடையாளம். புரியுதா? பிறந்த பிறகு உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, அது இது நம்மலாம் கிறிஸ்தவர்கள்ப்பா, நம்ம ஜீசஸை தான் கும்பிடணும், கர்த்தரை தான் கும்பிடணும், நம்மலாம் இந்துக்கள்ப்பா, நாம் வந்து சிவனை தான் கும்பிடணும், நம்மலாம் முருகனை தான் கும்பிடணும்னு அப்பா அம்மாக்கள் சொல்லி கொடுத்து அப்படி வந்த ஒரு நம்பிக்கை. இஸ்லாத்துலேயும் பாருங்க, இந்த குரானை பற்றி அந்த பிள்ளைங்களுக்கு எப்போ தெரிய வரும்? கொஞ்சம் நல்ல நினைவு தெரிஞ்ச பிறகுதான் தெரிய வரும். ஆனால் தமிழ் என்ற நமது அடையாளம் நாம் பிறந்த நொடியிலிருந்தே அது நமக்கு அடையாளம். பிறந்த உடனே நாம் பேசக்கூடிய முதல் சொற்களே எதில் பேசுகிறோம்? தமிழில் தான் பேசுகிறோம். ஏன்னா பிறப்பிலாலேயே நமக்கு அந்த அடையாளம் வந்து விடுகிறது. அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்றதுலேருந்து நாம் வந்துடுறோம். அம்மா அப்பான்னு கூப்பிடும்போது அம்மா அப்பான்னு தெரிஞ்சு தான் கும்பிட்றோம். ஆனால் சாமி கும்பிடும்போது குழந்தையா இருக்கும்போது அது சாமி தான் தெரியாது, அம்மா கும்பிட சொல்கிறாங்கன்னு கும்பிட்றோம், அவ்வளோதான். புரியுதா? அப்போது தமிழ் என்பது பிறப்பாலேயே நமக்கு அடையாளமாக வந்த விஷயம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்ற அடையாளத்தை மாற்றிக்கலாம், நீங்கள் இந்துன்ற அடையாளத்தை மாற்றிக்கலாம், நீங்கள் இஸ்லாமியர் என்ற அடையாளத்தை மாற்றிக்கலாம். எந்த அடையாளத்தை மட்டும் மாற்ற முடியாது, நாம் தமிழர் அப்படின்ற அடையாளத்தை மாற்ற முடியாது. அப்போது அந்த தமிழுக்கு கூட தமிழ்தாய் வாழ்த்து ஏன் கொண்டு வர்றோம்? சமஸ்கிருதம் தான் உயர்ந்ததுன்னு அவங்க சொல்லும்போது அப்படிலாம் கிடையாதுடா, தமிழ் எந்த மொழிக்கும் குறைந்ததும் கிடையாது, எந்த மொழியை விட நாங்கள் ரொம்ப வசதின்னு நாங்களாம் சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் தமிழ் எந்த மொழியை விடவும் குறைந்தது கிடையாது அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக வச்சிருக்கிறது தான் நம்ம தமிழ்தாய் வாழ்த்து. அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு இன்று விஜய் கொடுத்திருக்கும் இடம் 3வது இடம். இது ஆப்பு. 2வது ஆப்பு என்ன சார், கையெழுத்து போடும்போது கொடுத்தாருன்றீங்களா? அந்த ஆப்பு இதை விட முக்கியமான ஆப்பு. இது நேராக உங்கள் பர்ஸில் கை வைக்கிற ஆப்பு. என்ன சார் பர்ஸில் கை வைக்கிற ஆப்புன்றீங்க? முதல் கையெழுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன போட்டார்? முன்னாள் முதலமைச்சர், அது சொன்னாதானே சந்தோஷப்படுவாங்க சில பேர். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட முதல் கையெழுத்து என்ன? மகளிர் விடியல் பயணம். அந்த நிமிஷத்துலேருந்து மகளிர் வந்து கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்யலாம்ன்ற விதிமுறை வந்தது. இவர் வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டிருக்காரு? இதுவரை இபி பில்லு முதல் 100 யூனிட் ஃப்ரீன்னு இருந்தது, இது ஜெயலலிதா கொண்டு வந்தது. அது வந்து அவ இன்னைக்கு வர இருந்தது. இனிமேல் முதல் 100 யூனிட் ஃப்ரீ கிடையாது. அதை கேன்சல் பண்ணிட்டாரா சார்? கேன்சல் பண்ணல, ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, இனிமேல் முதல் 200 யூனிட்டுக்கு கட்டணம் கிடையாது அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. நல்ல விஷயம் தானே சார்? 100 யூனிட்டை 200 யூனிட்டாக மாற்றியிருக்காரு. அப்போ என்ன சார் அதை போய் ஆப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? இங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்கிறார். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சலுகை அம்மா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தப்போ அந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசம்ன்ற திட்டம் வந்து எல்லா மின்சார பயன்பாட்டாளருக்கும் உண்டு. யாரெல்லாம் கரண்ட் பில்லு கட்டுறாங்களோ எல்லாருக்குமே அந்த 100 ரூபாய், அந்த 100 யூனிட் ஃப்ரீ. இப்போ இவர் கொண்டு வந்திருக்கிறது எப்படின்னா, இந்த 200 யூனிட் ஃப்ரீ யாருக்கு ஃப்ரீனா,
500 யூனிட்டுக்கு கம்மியாக பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ, மற்றவங்களுக்கு கிடையாது. இதுல எப்படி சார் ஆப்பு வருது அப்படின்றீங்களா? முன்னாடி கரண்ட் யூஸ் பண்ற எல்லாருமே அந்த 100 யூனிட் ஃப்ரீ. அதாவது இந்த 100 யூனிட் வர உள்ள டாரிஃப் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ₹2.35 ஒரு யூனிட்டுக்கு. 100 யூனிட் தாண்டிடுச்சுன்னா ₹4.75. 500 யூனிட் தாண்டிடுச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. சரியா? இது வந்து வீட்டு பயன்பாட்டுக்காக உள்ள கட்டணத்தை சொல்றேன், கமர்ஷியல் கட்டணத்தை சொல்ல. கமர்ஷியல் கட்டணத்துல இந்த ஃப்ரீலாம் வராது. சரியா? வீட்டு பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த உங்க கார்டுலேயே பார்த்தீங்கன்னா 1Aன்னு போட்டிருப்பாங்க. அந்த 1Aன்னு போட்டுதான் நீங்க வந்து வீட்டு பயன்பாட்டாளர்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, 100 200 மாத்தினார்ல, என்ன நடக்கும்னு பாருங்க. முன்னாடி வந்து ஒருத்தர் 501 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க, அப்போ அவருக்கு அந்த 100 யூனிட் ஃப்ரீ வந்துடும். ₹235 கம்மியாகும். 100 × 2.35. இப்போ என்ன ஆகும்னா 501 யூனிட் வந்ததுனால அவர் அந்த ₹235 சேர்த்து கட்டணும். ஒரு யூனிட் கூட போச்சு அப்படின்னாலே என்ன ஆகும், உங்களுக்கு இந்த 200 யூனிட்டுக்கு மின்சார கட்டணம் தள்ளுபடி ஆகாது. அதாவது 500 யூனிட் முன்னாடி ஒருத்தர் மின்சாரம் பயன்படுத்துறாருன்னு வச்சுங்க, ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 500 யூனிட் பயன்படுத்துறாருன்னா முதல் 100 யூனிட் ஃப்ரீ, மிச்சம் 400 யூனிட்டுக்கு நீங்க பணம் கட்டணும். 400 × 4.75 ₹4.75 கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ₹1900 வரும். சரியா? இப்போ அவர் 501 யூஸ் பண்ணியிருக்காருன்னா ₹1904.75 வரும். இப்ப இவர் கொண்டு வந்திருக்க புதிய திட்டத்தின்படி என்ன வரும்னா ₹1904.75 பதிலாக 1904 + 235 கூட்டிக்கிங்க. 235 கூட்டினீங்கன்னா ₹2139.75 வரும். இப்போ கணக்கு புரியுதா உங்களுக்கு? முன்னாடி நீங்க ₹1904 கட்ட வேண்டிய இடத்துல இனிமே என்ன கட்டணும், ₹2135 கட்டணும். ₹2140 ரவுண்டா வச்சுக்கீங்க. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சிம்பு சொல்லாப்புல, அது பேரு கண்ணுக்கு தெரியாத ஆப்பு இது. சரி, அப்ப 500 யூனிட் கம்மியா யூஸ் பண்றவங்களுக்கு ஈஸி, நல்லது தானே சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களில் எத்தனை வீடுகளில் ₹2000 கம்மியாக மின்சாரம் எப்போது செலுத்துனீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா நீங்க ₹2000 கம்மியா எப்ப இபி பில் கட்டினீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம் பெரும்பாலான 90% வீடுகள்ல இல்ல 95% வீடுகள்ல தொலைக்காட்சி பயன்படுத்துறோம், மின்விசிறி பயன்படுத்துறோம், மின் விளக்குகள் பயன்படுத்துறோம், ஃப்ரிட்ஜ் பயன்படுத்துறோம், வாஷிங் மிஷின் பயன்படுத்துறோம். ஏசியை நான் இதுக்குள்ள சேர்க்கல. சரியா? ஏசியை சேர்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கரண்ட் பில் வந்து ₹6000 ₹7000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ₹5000 குறைய வரவே வராது ஏசியை போட்டிங்கன்னா. நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல ஏசியோட பயன்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற நேரங்கள்ல கம்மியா, இல்லைன்னா ஏசியை பயன்படுத்தாத நேரங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ₹2300 கம்மியாக பொதுவாக உள்ள வீடுகள்ல மேபி கொஞ்சம் அடித்தட்டு மக்கள் வீட்டில் வேணா கொஞ்சம் மின்சார பயன்பாடு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம்னு வைங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% வீடுகள்ல ₹2000 கம்மியா மின்சாரம் எந்த வருஷமும் கட்டியிருக்க மாட்டீங்க. இப்ப கடந்த 2-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா எப்போதுமே 2300 2400 குறைச்சு நீங்க இபி பில்லே கட்டியிருக்க மாட்டீங்க. இது இனிமேல் என்ன ஆகும்னா நீங்க எல்லாருமே ஒரு ₹235 எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்ட போறீங்க. நீங்க ₹2300 இதுவரை கட்டின, இப்ப சாதாரணமா கட்டியிருந்தீங்கன்னா இனிமேல் ₹2550 கட்டுவீங்க. எதன் மூலமாக? இந்த முதல் 200 யூனிட் ஃப்ரீன்ற சலுகை வந்ததால் நீங்க ₹250 எக்ஸ்ட்ரா கட்ட போறீங்க. ரெண்டாவது ஆப்பு சூப்பரா இருக்கா? நான் சொல்றது நம்ப முடியலன்னா நீங்க உங்க இபி பில்ல எடுத்து பாருங்க. பெரும்பாலும் எல்லாருமே இபி ஆப்லயே வச்சிருப்பீங்க. அந்த அந்த உங்களுடைய கணக்கை வந்து டிஎன்இபியோட ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கார்டு தான் வச்சிருக்கேன் சார்னா கார்டு எடுத்தும் பாருங்க. லாஸ்டா நீங்க என்னெல்லாம் கரண்ட் பில் கட்டிருக்கீங்கன்னு அந்த கடைசியா கட்டின கரண்ட் பில்கள்ல ஒரு கடைசி 10 கரண்ட் பில்ல ஏதாவது ஒன்று ₹2000 கம்மியா இருக்கான்னு பாருங்க. ₹2000 மேல ₹2000 பிளஸ்க்கு தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க 500 யூனிட்டுக்கு மேல தான் பயன்படுத்தி இருப்பீங்க. அப்படி 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ₹235 நீங்க இனிமேல் கட்டணும். அவர் சலுகை தருவதாக சொல்லி முதல் வேலையாக 2 மாசத்துக்கு ஒரு தடவை ₹250 உங்களோட செலவை ஏற்றி இருக்கார்.
இது ரெண்டாவது ஆப்பு. சரி, மூணாவதாக நான் சொன்ன அந்த அரசியல் செயல்பாடுகள்லாம் எப்படி மாறி இருக்கு, என்ன மாறி இருக்குன்னு பார்ப்போம். ராகுல் வந்து உண்மையிலே பப்பு தானோ அப்படின்னா, பப்புவா இல்லை பண்ணையாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா பனையூர் பண்ணையார் கூட போய் சேர்ந்துருக்காரு. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அந்த பண்ணையார் திமிர்த்தனத்தோடவே தான் இருப்பாங்க. இப்போ திமுகவின் தயவில் தானே அந்த 5 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுலலாம் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மிச்சம் 23 சீட்ல தோத்துருக்குறாங்க. இதுல சில பேர் உருட்டுறாங்க, காங்கிரஸோட வாக்குகள்லாம் உங்களுக்கு வந்திருக்காதான்னு. காங்கிரஸோட வாக்குகள்லாம் வேணாம். காங்கிரஸுக்கு போஸ்ட் ஓட்ட கூட ஆள் கிடையாது அங்க முதல்ல அந்த கட்சியில. அது ஒரு கட்சின்னு மதிச்சு மோடியை எதிர்க்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ராகுலுக்கு முதலில் பிரதம வேட்பாளர் அவர் தான் அப்படின்னு அறிவிச்சது ஸ்டாலின். தமிழ்நாடை தவிர வேற எந்த இடத்துலையும் இந்தியா கூட்டணியை ராகுல் காந்தி மதிக்கவே இல்லைன்றதுதான் உண்மை. சரியா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி வந்து 5 பேர் நான் மந்திரி பதவி கிடைக்கும்னு சொல்லி அங்க போய் உட்காந்துக்கிட்டாரு அப்படின்றது மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, அப்போ விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிருக்காங்களே சார் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப தெளிவா அண்ணன் திருமாவளவன், நான் முதல்ல கூட வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அண்ணன் திருமா போவாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன் அதை டீசெண்டா சொன்னார். நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கே, என்ன செய்யலாம், நாங்கள் வேணா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துறவான்னு டிஎம்கேல பர்மிஷன் வாங்கிட்டு கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். பர்மிஷன் சொன்னால் அது அண்ணன் திருமாவை குறைத்து மதிப்பிடுவது போல இருக்கும். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அந்த சனாதன எதிர்ப்பை கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை இப்போ மறுபடியும் எனக்கு வந்திருக்கு. அவர் என்னைக்கும் கைவிட்டதில்லை. ஆனால் அதுக்காக அவர் அதை அப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்னது எப்படி சொன்னார், நாங்கள் திமுக தலைமையிடம் தொலைபேசி பண்ணி கேட்டோம், இது மாதிரி எங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அது உங்கள் கட்சி யாருக்கு ஆதரவு கொடுப்பது கொடுக்க வேண்டாம்ன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும், அது உங்களுடைய சுதந்திரம், அதுல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஓப்பன்லயே சொல்றாரு. அப்படின்னா உண்மையான நிகழ்வு இப்படிதான் நடந்திருக்கணும். இப்போதைக்கு நீங்க போய் ஆதரவு கொடுங்க, ஆனா நமது கொள்கைகளுக்கு எதிராக எதுவும் நடக்காம பார்த்துக்குங்க அப்படின்றது தான் ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனையாக இருந்திருக்கும். அப்ப கிட்டத்தட்ட ஸ்டாலின் உதவி செஞ்சுதான் விஜய ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எக்ஸ்ட்ரா இவருங்க 5 பேர் போனா கூட என்னாச்சு, 108 - 1 107, 107 + 5 112 தான். இப்போ 120 வந்திருக்குன்னா மிச்சம் 8 பேரும் திமுக கூட்டணியில இருந்து போய் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஆட்சி அமைக்க விடலன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் என்ன நடந்தது கடைசியில்? அதாவது என் நண்பர் கூட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இவங்க விட்டா இன்னும் ஏன் திமுக அவங்க கட்சியில இருந்து ஒரு 10 எம்எல்ஏ கொடுத்து எங்க அண்ணன் ஆட்சி அமைக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கூட கேட்டாலும் கேட்பாங்க இந்த தற்கொலை பயலுங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் உண்மையிலே அதான் நடந்திருக்கு. அவர் கட்சியில இருந்து 10 பேரை அனுப்புறதுக்கு பதிலாக அவர் கூட்டணியில இருந்து 8 பேரை அனுப்பிச்சு நீங்க போய் ஆதரவு கொடுத்து அவங்கள ஆட்சி அமைக்க சொல்லுங்க, தேவையில்லாம குடியரசுத் தலைவர் ஆட்சிலாம் வேணாம், நாம் ஆட்சி செய்யலனாலும் பரவாயில்ல, ஒன்றியத்தோட கண்ட்ரோலுக்கு ஆட்சி போயிடக்கூடாது, தமிழக அரசின் ஆட்சி அந்த பக்கம் போயிடக்கூடாது, அதனால நீங்களே போய் கொடுங்க அப்படின்னு கடைசியில் ஸ்டாலின் சொல்லி தான் அந்த வேலையே நடந்திருக்கு. அடுத்த இன்னொரு விஷயம், விஜய் வந்தோடனே கஜானாவை நல்லா தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, நாம தான் இனிமே எல்லாம் பார்த்து செய்யணும் அப்படின்னு. இந்த கஜானாவை தொடச்சி வச்சுட்டாங்கன்ற இந்த கதையெல்லாம் இங்கே விட்டுட்டு இருக்கக்கூடாது. கேட்டால் 4 லட்சம் 10.5 லட்சம் கோடின்னு ஏற்றியாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி 10.5 லட்சத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு 2025-26 ஃபினான்ஷியல் இயர் படி தமிழ்நாட்டின் மொத்த கடன் தொகை 4,45,000 கோடி. 9.45 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி தான். அதை 10.5 லட்சம் ஆகிட்டாங்க. இது என்ன விஷயம்னா, எஃப்ஆர்எம்டின்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த ஃபேராக கடன் வாங்கக்கூடிய லிமிட் இருக்கிறத எஃப்ஆர்எம்டின்னு சொல்லுவாங்க. அந்த எஃப்ஆர்எம்டி படி ஒரு மாநிலம் 28% வரை தன்னுடைய ஜிடிபியில கடன் வாங்கலாம். நாம வாங்கி இருக்கிறது போன நிதியாண்டு வரை 25% தான், 3% குஷன் இருக்கு. சரியா? இன்னொன்று சொல்லிடுறேன், தமிழ்நாடு கடன்ல இருக்குன்னு புலம்பாதீங்க. தமிழ்நாடு இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களோட டாப் 10 பட்டியல் இருக்குல்ல, அந்த டாப் 10 பட்டியலில் தமிழ்நாடே கிடையாது.
நம்பலைன்னா இருங்க, நான் நம்பர்ஸே சொல்கிறேன். கடந்த ஆண்டு 2025-26 அதிகமாக கடன் வாங்கிய நாடுகள் அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்தோம்னு வச்சுக்கிங்களேன். அந்த பட்டியலில் வந்து யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் நம்பர் 1ல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் 51% வாங்கியிருக்காங்க. எதில்? அவங்களோட மொத்த ஜிஎஸ்டிபியில் 51%. நாகாலாந்து 2வது இடத்துல இருக்கு, 47.8%. அருணாச்சல் பிரதேஷ் 45.9%. பஞ்சாப் 44.5%. இமாச்சல் பிரதேஷ் 40.5%. மிசோரம் 38.8%. சிக்கிம் 38.2%. மேகாலயா 37.6%. பீகார் 37%. சரியா? இதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மேகாலயா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 5 மாநிலங்களும் பாஜக ஆளக்கூடிய, நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள். பஞ்சாப் வந்து ஆம் ஆத்மி, வெஸ்ட் பெங்கால் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், பீகார் வந்து ஜேடியு, ஆனால் அதில் பிஜேபி அலைன்ஸ் இருக்கு, இமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதிக கடன் வாங்கினதுல எல்லாருமே 38% வரை வாங்கியிருக்கிறாங்க, டாப் 10ல இருக்கிறவங்க. நாம அந்த டாப் 10 லிஸ்ட்லயே இல்லை, ஆனாலும் நம்ம தான் நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதை நியூமரிக்கலாக பார்க்கணுமோ அதை நியூமரிக்கலாக பார்க்க மாட்டாங்க. அங்கே தான் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. இங்கே பர்சன்டேஜ் பார்க்க வேண்டிய இடத்துல நம்பரை சொல்லிட்டு இருப்பாங்க. 9.45 லட்சம் கோடின்னு நம்பரை சொல்கிறாங்களே, பர்சன்டேஜ் எவ்வளவு? 25%. அதே எடப்பாடியார் காலத்தில் அவர் நாங்கள் 5 லட்சம் தான் கடன் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் 5 லட்சம் வாங்கியிருந்த கடனோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிஎஸ்டிபியோட கணக்கு போட்டோம்னா 30%. 28% தாண்டிடுச்சு. எவ்வளோ வாங்கலாம்? நீங்கள் ஒரு பேங்க்ல லோன் வாங்க போனாலே உங்கள் சேலரி சர்டிஃபிகேட் கொடுக்காம வாங்கிட்டு அந்த லோனுக்கும் உங்கள் சேலரிக்கும் கொடுக்கலாமா, இந்த பர்சன்டேஜ் இவ்வளோ லோன் கொடுத்தா அவரால் இந்த வருமானத்தை வச்சு கட்ட முடியுமான்னு பார்த்துட்டு தானே பேங்க்காரன் கொடுப்பான். அதே போலத்தான் அந்த எஃப்ஆர்எம்பின்னு நான் சொல்கிறேன் லிமிட், அவன் வந்து செக் பண்ணிட்டு தான் லோனுக்கு அப்ரூவ் பண்ணுவான், இல்லைன்னா அப்ரூவ் பண்ண மாட்டான். இப்போ பாருங்க, இவங்கெல்லாம் 50% கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் அமௌண்ட் பார்க்கறதுக்கு 9 லட்சமா தெரியாது. அதாவது 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தன் 5,000 ரூபா லோன் வாங்குறதுக்கும், 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தன் 25,000 ரூபா இஎம்ஐ கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 5,000 ரூபா தான் இவர் இஎம்ஐ கட்டுறாரு, அவர் 25,000 ரூபா இஎம்ஐ கட்டுறாரு அப்படின்னு உளர்றாங்க. அவன் 25,000 ரூபா இஎம்ஐ கட்டினாலும் அவன் செலவு பண்ண 75,000 ரூபா மிச்சம் இருக்கு. இவர் 5,000 ரூபா தான் டியூ கட்டினாலும் இவருக்கு செலவு பண்றதுக்கு மிச்சம் 5,000 ரூபா தான் இருக்கு. அந்த கணக்கு சொல்ல மாட்டாங்க. சரியா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டுன்னு வச்சுங்க. இப்படி பொய் சொல்லி ஏமாத்தலாம் முடியாது மக்களை. இன்னும் சொல்ல போனா விஜய் அறிவித்த அந்த பெரிய திட்டங்கள்னு ஒரு 12 திட்டங்கள் சொன்னாங்களே, அதை பூரா நிறைவேற்றினாலே கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வரும். தமிழ்நாட்டோட ஒரு ஆண்டு பட்ஜெட்டே எவ்வளவு? 3.98 லட்சம் கோடி தான். அதுல ஒரு பெரிய கணக்கு இருக்கு. அந்த கணக்கோட நாளைக்கு விரிவா உங்களை சந்திக்கிறேன். இதுவரை இன்னைக்கு பார்த்த இந்த ஆப்புகள் ஓகேவான்னு யோசிங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு என்னன்னா, இப்போ இந்த ஆட்சி மாற்றம் இங்க வந்ததுல மோடி பேசுறாரு. இன்னைக்கு காலையில பாக்குற மோடி பேசிட்டு இருக்கிறாரு, ராகுல் காந்தி திமுகவின் முதுகில் குத்தி விட்டார் அப்படின்றாரு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்போ வந்து நம்மளுடைய எதிர்ப்பை வந்து திராவிட கட்சிகளின் எதிர்ப்பு, தமிழர்களின் எதிர்ப்பு, பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தது போக, இப்போ காங்கிரஸையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு காங்கிரஸே நம்மளை தள்ளிடுச்சு. அப்ப இதை வைத்து அரசியல் சதுரங்கம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதை பற்றியும் விரிவாக வரும் நாட்களில் நாம பேசுவோம். இந்த காணொளி குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வாசகர் சந்திப்புக்கு இன்னும் முன்பதிவு செய்யலைன்னா சீக்கிரம் செஞ்சிருங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள் தான் இருக்கு. நாள் நெருங்கி விட்டது. அங்கேயும் நேரில் சந்திப்போம். ஒரு முழு நாள் ஒவ்வொருவருடன் தனித்தனியாக உரையாடுவோம். நன்றி, வணக்கம்.